Hello viewers, இந்த வீடியோவில் 7th standard term 1 geometry page number 96 இருக்கிற try these-கான answers பார்க்கலாம். Question number 1, 4 real life examples for transversal. இப்போ transversalனா என்ன தெரியணும்? Transversalனா ரெண்டு parallel or non-parallel lines. அதில் இப்படி in-betweenல வரைகிற லைன் பேர் தான் வந்து transversal. வரையும் போது இந்த டிரான்ஸ்வர்சலில் இந்த லைன் வந்து டூ டிஸ்டிங் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். இதுதான் வந்து டிரான்ஸ்வர்சல். ஸோ 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரலல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்வர்சல் கேன் பி ட்ரான் ஃபார் நான் பேரலல் லைன்ஸ் ஆல்சோ. இப்படி நான் பேரலல் லைனாக இருந்தால் கூட நீங்கள் டிரான்ஸ்வர்சல் வரையலாம். இப்படி ஒரு லைன் இருக்குது, இப்படி போகுதுன்னு வச்சிங்களேன், இது கூட நீங்கள் வரையலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் வரையலாம். ஓகே, இங்கே வந்து பேரலல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. Give 4 more examples for transversal of parallel lines seen in your surrounding கேட்டிருக்காங்க. நம்பர் 1 என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரயில்வே ட்ராக்கில் கொடுக்கலாம் இல்லைங்களா. ரயில்வே ட்ராக் இது வந்து 2 ராட் போகும், நடுவில் அந்த சிமெண்ட் ராட் ஒன்று வச்சுருப்பாங்களே, இதான் ரயில்வே ட்ராக். ஸோ பேரலில் டிரான்ஸ்வர்சல். நம்பர் 2 வந்து டிவி ஆண்டனா. மேலே பார்த்துருப்பீங்களே இந்த மாதிரி ஒரு கோடு போகும், இங்கே நிறைய ராட் இருக்கும். தேர்டு வந்து நம்ம பிடிச்ச கிரிக்கெட் ஸ்டம்ப்பு, இப்படி 3 இருக்கும், மேலே ஒரு லைன் வச்சுருப்பாங்க, இல்லை அது அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா அது. அடுத்தது 4th ஒன் வந்து ஸ்டெப்பு ஏருக்கு கைப்பிடி இருக்குல்ல, அதில் 2 கோடு மாதிரி வந்து நடுவில் இருக்கும். ஸோ இதான் வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னு இப்படி போட்டிருப்பாங்க, அதில் வந்து நடுவில் அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டெப் ஹேண்டு. ஸோ இது 4 என்னது பேரலல் லைன்ஸில் டிரான்ஸ்வர்சல் மாதிரி இருக்கும். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ். கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இங்கே எம் ஒரு லைன் இருக்குது, என் ஒரு லைன் இருக்குது, எல் என்ற டிரான்ஸ்வர்சல் பாஸ் ஆகிருக்கு. எங்கெங்கே டிஸ்டிங்க்ட், இப்போ எம்ன்ற லைன் எங்கே டச் ஆகிருக்கு, இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. என் என்ற லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, எல்லில் இங்கே ஆகிருக்கு. அப்படின்னா இந்த எக்ஸ் டிகிரியோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இப்போ வென் 2 lines are parallel, if a line intersect இல்லாட்டி டிரான்ஸ்வர்சல் இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னென்னா ஒரே சைடில் இருக்கும். இங்கே ஒரு ஆங்கிள், இந்த ஒரு ஆங்கிள், அதாவது ஒன்று வந்து இன்சைடில் இருக்கும், ஒன்று அவுட் சைடில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ இது 125 டிகிரியாக இருந்தால் இது 125 டிகிரி. ஸோ அப்போ என்ன சொல்லுவீங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நம்பர் 2, எம் இஸ் அ லைன், என் இஸ் அ லைன், எல் இஸ் அ டிரான்ஸ்வர்சல். ஸோ இங்கேயும் அதே தான். இது வந்து அவுட் சைடில் இருக்குது, இந்த 2 பேரலல் லைனுக்கு வெளியே இருக்குது, இந்த ஆங்கிள் எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. ஸோ ஒரே சைடில் ஒரு ஆங்கிள் வெளியும் ஒரு ஆங்கிள் உள்ளே இருந்தால் அதுக்கு பேர் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ இது 48 டிகிரினா திஸ் ஆல்சோ 48 டிகிரி. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சேம் வே இங்கே பாருங்கள், எம் அண்ட் என் ஆர் பேரலல் லைன்ஸ், எல் இஸ் அ டிரான்ஸ்வர்சல். அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் வந்து அவுட் சைடில் இருக்குது, இது வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள், தீஸ் 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது 138 டிகிரியாக இருந்தால் இது வந்து 138 டிகிரி. therefore x degree is equal to 138 degree. இது வந்து x degree is equal to 48 degree. இது வந்து x degree is equal to 125 degree. Thank you.